எங்க படிக்கிற? கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் மாநகரம் முழுவதுமே வெயிலின் அலை, வெப்பத்தின் அலை கொடூரமாக வீச தொடங்கியிருக்கிறது என்றே குறிப்பிட வேண்டும். கடந்த ஒரு வாரமாக திருநெல்வேலி மாநகரம் முழுவதுமே வெயிலின் கொடுமை அதிகமாக உள்ளது. வெயிலுக்கு இதமாக இயற்கை பானங்களை பருகுவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து உள்ளது. வாட்டி வதைக்கும் இந்த மதிய நேர வெயிலின் தாக்கத்தை குறைத்துக் கொள்வதற்காக திருநெல்வேலி பொதுமக்கள் எவ்வாறெல்லாம் தங்களை தற்காத்து கொள்கிறார்கள் என்று அவர்களிடமே கேட்போம். இப்போ இந்த கூழ் இங்கே கம்பங்கூழ் குடிக்கிறதுக்காக வந்தோம் நாங்கள். உண்மையாக நல்லா இருக்குது இங்கே குடிக்கிறனால. மொத்தம் அந்த ஊறுகாய் அதெல்லாமே ஒரு 7 வகையான ஊறுகாய் வச்சுருக்குறாங்க. அப்புறம் அப்பளப்பு எல்லாமே நல்லா, அப்பளம் எல்லாம் நல்லா வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு செம்புங்கிறதே போதுமான அளவு இருக்குது. 25 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எல்லாம் வயிறு நிறையிற அளவுக்கு தான் கொடுக்குறாங்க. கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே இந்த எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகவே வெயில் இருக்குது. அதனால் பொதுவாக மக்கள் வெளியில் வர்றவங்க கண்டிப்பாக 10 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 4 மணி வரைக்கும் அந்த வர்றவங்க கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு மோர் இல்லை ஒரு தர்பூசணி பழமோ இல்லை வெள்ளரி பிஞ்சோ இந்த மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சியான பழங்கள் என்ன செய்யணும், கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி முக்கியமாக தண்ணீர் ரொம்ப அதிகமானது கண்டிப்பாக உடல் தேவைக்கணும் தண்ணீர் தான். தண்ணீர் குடிக்கணும். அதே மாதிரி யூரினும் சரி செய்யணும், சரியாக பாஸ் பண்ணணும். இது போக மேக்ஸிமம் சின்ன குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாருமே வெயிலில் போகாமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒர்க் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஃப்ரூட் ஜூஸோ இல்லை கண்டிப்பாக முக்கியமானதில் தர்பூசணி பழ ஜூஸ் தான். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி கூட. இங்கே மோர் சாப்பிட்லாம். இப்போ நாங்கள் மோர் சாப்பிட தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உடம்புக்கு தேவையான கூலிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சாப்பிட்டுக்கலாம் சார், சாப்பிடக்கூடாதுங்கிறது மாதிரி கிடையாது. ஸோ குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் அவங்க கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கணும், அவாய்ட் பண்ணிக்கணும். மற்றபடி சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், மற்ற யங்ஸ்டர்ஸ் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். சாப்பிட்ற முறைகளையும் பொறுத்து இருக்குது. அளவாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா எல்லாமே நல்லது. அவ்வளோதான். இது டாக்டர் தேவராஜ், திருநெல்வேலி. உணவான கம்மங்கூழ், கேப்பக்கூழ் மிக சரியான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிற நம்பிக்கையில் கொஞ்சம் சுத்தமாகவும் சுகாதாரமும் கொடுத்து மக்களை நான் கவரணுங்கிற விதத்தில் நிறையா சைட் டிஷ் எல்லாம் வச்சு 10 வகையான கூட்டுகள்லாம் கொடுத்து நான் மக்களை கவர்ந்து இழுக்கணும், இந்த உணவை மக்கள் தேடணுங்கிறதுக்காக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.